எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணக்கூடிய சக்தி கணபதிக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீர்மானமா உண்டு. எல்லா தேவதைக்கும் உண்டுனாலும் கலிகாலத்துல கலவு சண்டி விநாயகவு அப்படின்னு ரெண்டு தேவதையை கொண்டாடுறது. ஒன்று சண்டிகா பரமேஸ்வரியான கணபதியினுடைய அம்மா, இன்னொன்று கணபதி. யுகத்துக்கு ரெண்டு தேவதைன்னு சொல்றா. அதுல கணபதி நமக்கு ரொம்ப பூர்ணமாக கலிகாலத்துல கை மேல பலன். ஒன்று கேட்டோம்னா உடனே கொடுப்பார், ஒன்றுக்கு நாளா கொடுப்பார். ஏன்னா அவர் எதா இருந்தாலும் சதுர்த்தி. அதனால அப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் நம்மளுடைய இந்த வேப்பங்குப்பத்தில் அனுகிரகம் பண்ணிருக்கிறதுக்கான கணபதி. ஆஞ்சநேய சுவாமியும் உடனே நமக்கு எந்த விதமான பயமா இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டாங்க வரும், அந்த பயத்தை உடனே நிவர்த்தி பண்ணி நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பார். அதிலே வீர ஆஞ்சநேயராக மத்வசுவாமியாக இந்த ஊர்ல அனுகிரகம் பண்ணிருக்கார். கணபதி எந்த ஒரு முதல்ல எந்த ஒரு பெரிய காரியம் பண்ணாலும் சரி, சின்ன காரியம் பண்ணாலும் சரி, கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மேற்கொண்டு அந்த செயலை செய்ய முடியும். பெரிய யாகமா இருக்கட்டும், கணபதி தான் முதல்ல பிரார்த்தனை. சின்ன ஹோமமா இருக்கட்டும், கணபதி ஹோமமே இருக்கட்டும், கணபதியை தான் முதல்ல பிரார்த்தனை. ஒரு பூஜையா இருக்கட்டும், கணபதியை தான் பிரார்த்தனை. இது போல கணபதி அனுகிரக மூர்த்தியின் தீர்மானமா தெரிகிறது. ஒரு ஆரம்ப காலத்துல, முன்னொரு காலத்துல கணபதிக்கு அருகம்புல்லுக்கு முன்னா ஒரு சம்பந்தமான ஒரு சின்ன கதையை சொல்லி மேற்கொண்டு பூர்ணாவதியை நம்ம ஆரம்பிச்சுடலாம். அனலாசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரன் யமனுடைய புத்திரன். எல்லாரையும் பயமுடுத்தின்னு இருந்தான். இந்திராதி தேவர்கள் எல்லாம் பயமுடுத்தின்னு இருந்தான். அவெல்லாம் முனிவர்கிட்ட போனா, பிரம்மாதி தேவர்கிட்ட போனா, எங்களை காப்பாற்றுவோன்னு சொன்னான். எல்லாரையும் முழுங்குற மாதிரி அந்த அனலாசுரன் இந்திரனை பார்த்தா முழுங்குறேன், பிரம்மாவை பார்த்தா முழுங்குறேன்னு வந்துட்டான். எல்லாரும் கணபதியிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினா, இது போல என்ன முழுக்கிறதாக வந்துட்டே இருக்கா, பயமுடுத்துறா, எங்களெல்லாம் ரட்சிக்கணும்னு கணபதியிட்ட வந்தார். கணபதி பார்த்தார், அந்த யமனுடைய பிள்ளையான அனலாசுரனை போய் முழுங்கிவிட்டார். முழுங்கிவிட்டா அவர் அனலாசுரன் அனல் ஜாஸ்தியாகி இவருடைய சரீரம் பூரா அனல் அடிக்கிறது, தகிக்கிறது, பக்கத்துல போக முடியல. சித்தி புத்தி ரெண்டு பேரும் அவளுக்கு தாமரம் போட்டு பிரார்த்தனை பண்றா. அவருடைய அனல் குறையல. வருணன் மழையா பொழியினான், அவருடைய சரீரத்துல உள்ள அனல் குறையல. இந்திரன்லாம் எல்லாம் கூட இருந்து கைங்கரியம் பண்ணி விசிறி பார்க்கிறா, எதுலையுமே அனல் குறையல. மகாவிஷ்ணு தாமர புஷ்பத்தை கொண்டு வந்து அர்ச்சனை பண்றார், அப்படியும் அனல் குறையல. என்னடா பண்றதுன்னு ரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணினா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரிஷிகள்லாம் திருஷ்டாலோல்யோ அவ ஒரு யோசனை பண்ணி அருகம்புள்ள பறிச்சுன்னு வந்து அந்த அருகம்புள்ள சுத்தி கட்டி அதுல கணபதியை உட்கார வச்சு, அப்புறமா அருகம்புள்ளையில உள்ளதான தீர்த்தத்தை அவருக்கு மேலே பண்றது போல பண்ணினார். அவருடைய அனல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சரீரம் பழையபடி உண்டானது. இத்தனை நாளையும் சரி பண்ண முடியலைங்கும் போது ஒரு சின்ன அருகம்புல்னால சரி பண்ண முடியறதுன்னா, அந்த கணபதிக்கு அருகம்புல் மேல அனாதியான பிரியம். அந்த சரீரம் அனல் இல்லாமல் இருக்க அருகம்புல் உதவுனது, தும்பப்பூ உதவுனது. அருகம்புல்னா அழிவு இல்லாதது. இந்த அருகம்புல்லை கொண்டு போய் நம்ம ஒன்று வச்சுட்டோம்னா அது காஞ்சி போனா கூட திருப்பி மழை வந்தா அடுத்த இடத்துல வந்துடும், அடுத்த இடத்துல அந்த அருகம்புல் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் அருகுன்னு பேர், திரும்ப திரும்ப உண்டாகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டதான அருகம்புல்லை கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ணினாலே போதும். வேற ஒன்றும் பெருசா போய் நம்ம கடையில போய் பெரிய இந்த மாலையை வாங்கினோம் அந்த மாலையை வாங்கினோம்னு எதுவும் சிரமப்பட வேண்டாம். ஓரத்துல கிடக்கக்கூடியதான அருகம்புல்லும் தும்பப்பூவையும் குறித்து சுவாமிக்கு வச்சுட்டோம்னா சுவாமி நமக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுவானா. அப்படிப்பட்ட பரம அனுகிரகமூர்த்தி நம்ம ஊர்ல வரசித்தி விநாயகராக எழுந்தருளி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆதி அந்த சுவாமின்னு பேர். ஆரம்ப கணபதி, எங்கிலும் முடிவு ஆஞ்சநேய சுவாமி. அந்த ரெண்டு சுவாமியும் ஒன்னா சேர்ந்து நமது ஆலயத்துல எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பால் சென்றிருக்கார். அப்படிப்பட்டதான இந்த சுவாமிக்கு நம்மெல்லாம் அருகம்புல்லை கொடுத்தாலே போதும். அப்படி எல்லாரும் க்ஷேமமா இருக்கிறதுக்கு இந்த சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கமிட்டியின் சார்பில் இதை ஏற்பாடு பண்ணி விசேஷமாக 4 காலம் யாகசாலை எல்லாம் பண்ணி அதுக்கான பூர்வாங்க பூஜை எல்லாம் பண்ணி பாலாலயம்ங்கிறதான ஒரு விஷயத்தை பண்ணி அந்த பாலாலயத்துல ஔதும்பர பலகைன்னு பேர், அத்தி பலகையில அதை ஆகர்ஷணம் பண்ணி அதை பூஜை பண்ணிட்டு இருந்தா. அந்த காலத்துல கோவில பழுது பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் ஔதும்பர பலகையிலேருந்து ஒரு கலசத்துல சுவாமியை எழுந்துருளை பண்ணி யாகசாலைக்கு அழிச்சுட்டு வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா ஸ்பர்ஷாகுதின்னு பேர், அஷ்டமூர்த்தி ஹோமம், கலா ஹோமம், நாடி சந்தானம் எல்லாம் பண்ணிட்டு
தர்ப கயிற மூல கிரகத்திலேருந்தும் கோபுரத்திலேருந்தும் போட்டு கலசத்துக்கு கொண்டு வந்து கலசத்திலேருந்து அக்னியை கொண்டு வந்து அதை கையில் பிடிச்சிட்டு ஸ்பர்ஷாவதி பிராணசக்தி ஹோமங்கள்லாம் பண்ணோம்னா கரண்ட் எப்படி பாஸ் ஆகிறதோ அது போல திரும்ப சுவாமிக்கு அத்தனை சக்தி இங்கேருந்து உண்டாகிறது. அந்த ஸ்பர்ஷாவதியை விசேஷமாக இப்போ பண்ணினோம். மேற்கொண்டு 4ஆம் கால யாகசாலை பூர்ணாகுதியானது இப்போ நடக்க போகிறது. காலையில் 4:30 மணிக்கு யாகசாலை ஆரம்பம். 6 மணிக்குள்ள விசேஷமான ஹோமங்கள், அஷ்டமூர்த்தி ஹோமம், நாடி ஹோமங்கள்லாம் மறுபடியும் பண்ணிட்டு மகா பூர்ணாகுதியை பண்ணிட்டு 6:30லேருந்து 7க்குள்ள மேலே விமான கோபுர கும்பாபிஷேகம். 7லேருந்து 7:30க்குள்ள ஆஞ்சநேயருக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டு உடனே கணபதிக்கு அபிஷேகம். ஏன்னா 7:30 9 காலதோஷமாக இருக்குது. அதுக்குள்ள எல்லாம் பூர்ணமாக பண்ணி அப்புறம் சுவாமிக்கு மகாபிஷேகம்னு 9 மணிக்கு உடனே கலசம் வச்சு திரும்ப ஒரு அபிஷேகம் பண்ணி மண்டலாபிஷேகத்துக்கு அங்கமாக முதல்ல பெரிய அபிஷேகமாக மகன்யாசம் ருத்ரங்கள்லாம் சொல்லி அதை அந்த கலசத்தை கொண்டு போய் 9 மணிக்கு மேலே திரும்ப அபிஷேகம் பண்ணி விசேஷமாக ராஜ அலங்காரங்கள் பண்ணி ஆஞ்சநேய சுவாமிக்கும் சகசரநாமம், கணபதிநாத சுவாமிக்கும் சகசரநாமம் பண்ணி தூபதீப தீபாராதனைகள் மகா நிவேதனங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள பிரசாத விநியோகம். கிராம மக்கள் எல்லாரும் காலையில் 5:30 மணிக்கு இங்கே வந்து பூர்ணாகுதியை கண்டு கழித்து மேற்கொண்டு கும்பாபிஷேகத்திலையும் கலந்துட்டு பூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி இங்கே பிரசாதத்தையும் எல்லாரும் இங்கேயே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கேயே பிரசாதத்தையும் சாப்பிட்டு ஆத்துக்கு சந்தோஷமா நம்ம ஆத்துல ஒரு கல்யாணம் பண்ணது போல எல்லாரும் சேமமா இருக்கணும்னு கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் சித்தி விநாயக சுவாமினா ஜெய்.